இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். தேவ வார்த்தையினுடைய தலைப்பு பூரணமாக்கப்பட்டவர்கள். ஆமென். பூரணராக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டினுடைய அட்டவணை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், 11ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். பூரணமாக்கப்பட்டவர்கள் யார், பூரணர் ஆக்கப்படாதவர்கள் யார் என்பதை இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னோர்கள் யார்? பழைய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளும் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளும். அதில் பாருங்க, 4வது வசனம், விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியினாலே மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆபேல் முதல் லிஸ்ட் வருது பாருங்க. ஆபேல் முதல் ஒவ்வொரு வசனத்தினுடைய பெயரை நான் சொல்றேன், நீங்க குறிப்பிட்டு கொள்ளுங்க. 5வது வசனம் ஏனோக்கு, 7வது வசனம் நோவா, 8வது வசனம் ஆபிரகாம். அந்த பாருங்க, அந்த வசனத்துல கோடிட்டு கொள்ளுங்க. 11வது வசனத்துல சாராள், 17வது வசனத்துல ஈசாக்கு, 21ஆம் வசனத்துல யாக்கோபு, 22ஆம் வசனத்துல யோசேப்பு, 23ஆம் வசனத்துல மோசே, 31ஆம் வசனத்துல ராகாப், 32ஆம் வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. எவ்வளவு தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மக்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளையும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் 31ஆம் வசனம் பார்ப்போம். எல்லாரும், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும், பழைய ஏற்பாட்டினுடைய லிஸ்ட்ல இருக்கிற அனைத்து தேவ மக்களும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். ஆமென்.